அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாராக அறியற்காகையை அஞ்சிலே ஒன்று பெற்றடங்கை கண்டயலார் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான். ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதங்களை வணங்கி ஆறாவது அவதாரமாக இருக்கின்ற பரசுராம அவதாரம் பற்றி உங்களிடத்திலே இன்றைக்கு உரையாற்றிருக்கின்றேன். கடந்த 5 அவதாரங்களை பார்த்த நாம் ஆறாவதாக பரசுராம அவதாரம். பரசு என்றால் மழு. இந்த மழு யாரிடத்திலே இருந்து பெற்றது? இந்த ராமன் என்றால் சிவபெருமானை வணங்கி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவருடைய வரத்தினால் பெற்ற மழுதான் இது. சிவனிடத்திலே இருந்து மழு பெற்று இந்த ராமன் பெற்றதால் பரசுராமன். இந்த பரசுராமன் யார்? இவன் அவதாரமாவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு காரணம் உண்டு என்று பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த உலகத்திலே ஆளக்கூடிய அசுர இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மனித இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மனித குணங்களை விட்டு சில நேரங்களில் அசுர குணங்களாக மாறி ஆட்சி செய்தாலும் கூட இந்த போதனம் தாங்குவதில்லை. அப்பொழுது அதனுடைய பலனை அனுபவிப்பவர், அதனுடைய துன்பத்தை அனுபவிப்பவர் யார் என்றால் பூமாதேவி தான். ஆகையினாலே பூமாதேவி எல்லாம் வல்ல பெருமானாக இருக்கின்ற மகாவிஷ்ணுவிடத்திலே ஒரு நாள் முறையிடுகின்றாள். பூதலத்தில் இடையூறுகள் பல செய்து துன்பங்களை உருவாக்குகின்றவர்களை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, இதற்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் பூமாதேவி. மகாவிஷ்ணு சொன்னார், நான் வருவேன். இந்த பூதலத்தில் இருக்கின்ற இடையூறுகளை களைந்து இன்னல்களை நீக்கி உனக்கு துன்பத்தை அகற்றி இன்பத்தை கொடுப்பதற்காக நான் வருவேன் என்று சொன்னார் மகாவிஷ்ணு. ஒரு மகன் தோன்ற வேண்டுமானால் உத்தமமான இடமாக இருக்க வேண்டும், மேலான பூமியாக இருக்க வேண்டும், மேலான மங்கையாக இருக்க வேண்டும். இந்த பரசுராமர் தோன்றுவது என்றால் உத்தம குணங்கள் உடைய வித்தகனாக இருக்கின்ற, மறை ஓதுகின்ற, வேதங்களை படித்து சொல்லுகின்ற நல்ல நிலையிலே இருக்கின்ற மேலானவனுக்கு மகனாக பிறக்கின்றார் பரசுராமன். அதாவது சத்தியவதி என்று சொல்லக்கூடிய கற்புடை மங்கைக்கு பிறந்தவர் ஜமதக்கனி முனிவர். அந்த ஜமதக்கனி முனிவர் கற்புடை மங்கையாகிய ரேணுகாதேவியை மணந்து குமாரர்களை பெற்று வளர்க்கின்ற காலத்து வறுமை அவரை வற்புறுத்தியது. வறுமை அவருக்குள் புகுந்து குழந்தைகள் எல்லாம் பசியோடு தவிக்கின்ற நிலை உருவாயிற்று. ரேணுகாதேவி சொன்னாள், இந்த குழந்தைகள் எல்லாம் பசியால் வாடுகின்றதே, என்ன செய்வது? நாமானால் பொறுத்து கொள்ளலாம், குழந்தைகளை என்ன செய்வது என்று கணவனிடத்திலே கேட்டாள். அந்த கணவன் என்ன செய்தான் என்றால், ரேணுகாதேவி சொன்னதற்காக அல்ல, தன் பிள்ளைகள் வறுமையினால் வாடுகின்றார்களே என்பதற்காக எல்லாம் வல்ல படைப்பு கடவுளாக இருக்கின்ற பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்தார். அந்த பிரம்மதேவன் இந்த ஜமதக்கனி முனிவருக்கு ஒரு காமதேனு பசுவை கொடுத்தார். காமதேனு பசுவை பெற்றுக்கொண்ட ஜமதக்கனி முனிவர் ஆசிரமத்திற்கு வந்தார். குழந்தைகள் விளையாடுகின்றவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். குழந்தைகள் ஒவ்வொன்றாக ஆசையாக சொன்னது. நாங்கள் கேட்பதெல்லாம் நீங்கள் கொடுக்க முடியுமா? ஒரு பசுவை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரே என்று பிள்ளைகளும் கேட்டார்கள். ரேணுகாதேவியும் கேட்டாள், குழந்தைகள் பசியின்றி வாடுகின்றார்கள், நீங்கள் என்ன என்றால் பசிக்குரிய உணவை கொடுக்காமல் ஒரு பசுவை அழைத்து வந்திருக்கிறீரே என்று. இல்லை ரேணுகாதேவி, இது எப்படிப்பட்ட பசு என்றால் காமதேவி. யாரெல்லாம் என்ன கேட்கின்றார்களோ அது எல்லாம் கொடுக்கும் இந்த பசு என்று சொன்ன உடனே ஒவ்வொரு குழந்தையும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசையோடு கேட்டார்கள். கேட்டதெல்லாமே பசு கொடுத்தது. ஜமதக்கனி முனிவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் விலகியது. பசி என்ற நிலையிலே இருந்த வறுமை மாறியது. கற்புடை மனைவியாகிய ரேணுகாதேவியும் சிறப்புடை மங்கையாக இருந்து இல்லறம் நடத்தினாள்.
இந்த ரேணுகாதேவி என்ன செய்வாள் என்றால், ஜமதக்கினி முனிவர் தவம் செய்கின்ற பொழுது, யாகங்கள் நடத்துகின்ற பொழுது, பூஜை செய்கின்ற பொழுது, பூஜைக்குரிய மலர்கள், தீர்த்தம் இவற்றையெல்லாம் ரேணுகாதேவி தான் கொண்டு வந்து தருவாள். நதிக்கரைக்கு செல்வாள். சென்று இறைவனுடைய நாமத்தை சொல்லுவதை காட்டும் தன் கணவனுடைய நிலையிலே இருக்கின்ற பக்தி நிலை காட்டி அவள் மணல் எடுத்து குடம் சமைப்பாள். நதிக்கரையிலே இருக்கின்ற பச்சை மணல் எடுத்து குடம் சமைத்து அதிலே தீர்த்தம் கொண்டு வருவாள். அதுதான் அவனுடைய கற்புக்கு சிறப்பே. இறைவனுடைய நாமத்தை சொல்லுகின்றவர்களாக இருக்கின்ற தன் கணவனுக்கு கணவனுடைய நாமத்தை சொல்லி கற்புடை மங்கையாகி ரேணுகாதேவி மண் குடம், பச்சை மண்ணால் குடம் சமைத்து அதில் நீர் கொண்டு வந்து பூஜைக்கு தருவாள். விதி என்கின்ற ஒன்று யாரிடத்திலேயும் விளையாட ஆரம்பிக்கும். உயர்ந்த மங்கையாக இருந்தாலும் சரி, அல்லது படைபலம் மிக்கிருக்கின்ற அரசர்களானாலும் சரி, பக்தி பலம் மிக்கிருக்கின்ற பக்தனாகவே இருந்தாலும் சரி, இறைவன் ஒரு வகையில் விதியின் விளையாட்டை காட்டுகின்றான். இந்த ரேணுகாதேவி நீருக்குள் மூழ்கி நின்று நீராடிவிட்டு அந்த கைகளிலே நீரை எடுத்து மேலே வார்க்கின்ற பொழுது அந்த மணலை அந்த நீரை விட்டு மணல் சமைத்து குடம் அமைத்து நீர் கொண்டு போவார். இவள் கைகளிலே நீரை அள்ளி பறிக்கின்ற பொழுது வானுலகத்திலே ஒரு கந்தர்வன் சென்றான். அந்த கந்தர்வன் செல்கின்ற நிழல் ரேணுகாதேவியினுடைய உள்ளங்கையிலே இருக்கின்ற நீரிலே தெரிய ஒரு நிமிடம் தயங்கினாள் ரேணுகாதேவி. ஒரு இமை பொழுது இப்படியும் ஒரு அழகா? அவள் நினைத்தது வேறெல்லாம் ஒன்றுமில்லை. உள்ளங்கையிலே இருக்கின்ற நீரின் நிழலிலே வானிலே செல்லுகின்ற கந்தர்வனுடைய நிழல் பட்டவுடனே இப்படியும் இருக்கின்றார்களா, என்ன அழகு என்று நினைத்தாள். அவ்வளவுதான். நீரை கொண்டு வந்து நதிக்கரையில் இருக்கின்ற மண்ணிலே தெளித்து குடம் சமைத்தாள். குடம் அமையவே இல்லை. அவளுக்கு அழுகை. கணவனுடைய பூஜைக்கு நேரமாகிவிட்டது, தீர்த்தம் கொண்டு போக முடியவில்லையே என்று அழுது கொண்டே வந்தாள். குடம் சமையவே இல்லை. ஒரு புறம் எடுத்து சமைப்பாள், குடம் சரியாகிவிடும். நீர் முகப்பால் பச்சை மண்ணின் குடத்திலே நீர் கொண்டு வருகின்ற ரேணுகாதேவி இன்றைக்கு வெறும் கையோடு வந்தாள். ஞான திருஷ்டியிலே கண்டுகொண்டான் ஜமதக்கினி முனி. என் செய்தனை நீ? ஒன்றும் சொல்லவில்லை. இன்னது நினைத்தேன் என்று கூட சொல்லவில்லை. அவள் வாக்கினாலும் சொல்லவில்லை, மனத்தாலும் நினைக்கவில்லை. ஆயினும் இப்படி ஒரு அழகா என்று மட்டும்தான் நினைத்தது தவறு. கற்புடை மங்கள் மனத்தினால் நினைத்தது கூட தவறு என்பது ஜமதக்கினி முனியினுடைய நிலை. உன்னாலே நின்று கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்தால், நின் தாய் குற்றம் புரிந்தாள், இன்றைக்கு அவள் மாசுபட்டிருக்கின்றாள், அவள் சிரசை அறுத்தெறியுங்கள் என்று சொன்னான். பெற்ற மக்கள் யாரேனும் அதை செய்வார்களா? என்னால் முடியாது என்று 4 பேரும் நினைந்து கொண்டார்கள். 5வது மகனாகிய பரசுராமன் தந்தை எதற்காக தாயின் தலையை சிரம் துடிக்கச் செய்கிறீர் என்றும் கேட்கவில்லை. தந்தையிட்ட கட்டளை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று நிரூபித்தவன் பரசுராமன். தந்தையிட்ட கட்டளையால் தாயின் சிரத்தை கொய்தார். இவர்கள் நான் சொன்ன வார்த்தையை சரியாக செய்யாததால், எதிர்த்து பேசியதால் இவர்களும் வேண்டாம் என்று 4 மடிய வைத்தான். பரசுராமன் 4 மடித்து தாயையும் மடித்தார். தன் சொல்லை கேட்டு உடனே செயல்படுத்திய பரசுராமரை உச்சி முகந்து கட்டியணைத்து, மகனே உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான் ஜமதக்கினி முனி. அவர் சொன்னார், இழந்த தாயையும் இழந்த என் சகோதரர்களும் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். அப்படியே தந்தார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று தந்தையினுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு தாயை துணித்தான், சகோதரர்களை துணித்தான். அதே தந்தையிடத்திலே வரம் பெற்று தாயையும் எழுப்பினான், தந்த சகோதரர்களையும் எழுப்பினான். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவன் பரசுராமன். பரசுராமனுடைய செயலால் சிறப்பு பெற்றிருக்கின்ற ஜமதக்கினி முனிவர் இன்னுமே சிறப்பாக வாழ்ந்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விதி. கார்த்திவீரிய அர்ச்சுனன் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவன் பெயர் அர்ச்சுனன். கார்த்தவீரிய அர்ச்சுனன், அதாவது 1000 கரங்களை உடையவன் அவன். அவனை வெல்வதற்கு யாருமே இல்லை. ராவணனால் கூட வெல்ல முடியாத ஒரு மாபெரும் வீரன்
கார்த்திவீர்யாட்சன். அவன் ஒரு காலத்து அந்த காட்டகத்து வழியே வந்த பொழுது படை முழுவதும் அழைத்து கொண்டு வந்தார். இந்த வனத்திலே ஜமதக்கினி முனிவர் இருந்தார். இங்கு ஒரு ஆசிரமம் தெரிகின்றது என்று படைபரிவாரங்களை நிறுத்திவிட்டு முன்னால் வந்து நின்றார். நின்றவுடனே வணங்கி நின்றார். மன்னனாயிட்ட என்று ஜமதக்கினி முனிவர் வணங்கி, நீங்கள் எல்லாம் என்னுடைய வனத்திலே தங்கி இளைப்பாரி பசியாறி இங்கே ஓய்வெடுத்து செல்லலாம் என்று சொன்னார். அந்த கார்த்திவீர்யாட்சனுக்கு ஒரே சிரிப்பு. அவன் நினைத்து பேசினான், இவன் ஒரு முனிவன், இவன் என்னுடைய பரிவாரங்களுக்கு உணவு கொடுத்து எங்களுடைய களைப்பை போக்கி அயர்வு நீக்கி இந்த இடத்துல இருந்து அனுப்புவேன் என்கின்றானே, இவனால் எப்படி முடியும் என்று ஆணவத்தோடு நினைத்தான் அவன். நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ அவற்றையெல்லாம் நான் தருகின்றேன் என்று சொல்லி ஜமதக்கினி முனிவர் தன்னிடத்தில் இருக்கின்ற காமதேனு பசுவை அழைத்து வந்து இந்த படை பரிவாரங்கள், குதிரைகள், தங்கூர், யானைகள் உண்பது எல்லாவற்றுக்கும் உணவளித்தார். எல்லாரும் உண்டார்கள், வயிறார உண்டார்கள், ஓய்வெடுத்தார்கள். ஓய்வெடுத்த பொழுது அந்த கார்த்திவீர்யாட்சனுடைய மனம் மட்டும் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. ஏன் தெரியுமா? ஒரு முனிவன் கானகத்தே இருக்கின்றவன் என்னுடன் வந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான பரிவாரங்களுக்கு உணவு கொடுத்து இவன் சிறப்பிக்கின்றான் என்றால் இவனுக்கு அது துணையாக இருப்பது இந்த காமதேனு தானே. இது எம்மை போன்ற மன்னர்களிடத்தல்லவா இருக்க வேண்டும். எனவே இந்த பசு எமக்கு வேண்டும் என்று ஜமதக்கினி முனிவனிடத்திலே கேட்டான். கொடுப்பதற்கு மறுத்தார் ஜமதக்கினி முனிவர். போர் நடந்தது. கார்த்திவீர்யாட்சனுக்கும் பரசுராமருக்கும். தந்தை மறுக்கவே பரசுராமன் கார்த்திவீர்யாட்சனை எதிர்த்து போரிட்டான். போரிட்ட பொழுது அவன் விட்ட சரங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் எழுந்தது. அந்த கார்த்திவீர்யாட்சன் விடுத்த படைகள் எல்லாம் கீழே விழ விழ மேலே மேலே எழுந்தது. சிரம் துணித்த பொழுது தலைகளெல்லாம் எழுந்து கூத்தாட வந்தது. பரசுராமருக்கே ஒரு தயக்கம், என்ன இது, இறந்து கீழே கிடந்தவன் எழுந்து ஆடுகின்றான், சிரமெல்லாம் கீழே துண்டித்து போட்டாலும் மீண்டும் மீண்டும் சிரமெழுந்து கூத்தாடுகின்றதே என்று ஒரு வகையில் நினைத்தார். கார்த்திவீர்யாட்சனுக்கும் பரசுராமனுக்கும் சரியான யுத்தம். இதில் என்ன நடக்குமோ என்று பயந்தார் ஜமதக்கினி முனிவர். போர் நடந்து கொண்டே இருந்த அக்ரோனி சேனைகளை எல்லாம் முடித்தார் பரசுராமன். வேறு ஆயுதமெல்லாம் ஒன்றுமில்லை, மழு ஆயுதம் மட்டும்தான். ஆயிரக்கணக்கான வீரர்களை எதிர்த்து வந்த பொழுது பரசுராமன் ஒருவனே அவனை எதிர்த்தான். எல்லோரையும் கொன்றான். அழகாக சொல்லுவார் பாகவதர். அதாவது இவன் எப்படிப்பட்டவன் என்றால், உயிர் போகாது மீண்டும் மீண்டும் எழுந்து கரங்கள் துணிய துணிய கரங்களையும் முளைத்து முளைத்து தலைகள் கூத்தாட வல்லவன் இந்த கார்த்திவீர்யாட்சனன். இவனை யாராலும் வெல்ல முடியாது. 7 உலகங்களையும் ஆண்டார், அவனாலே வெல்ல முடியவில்லை என்றால் பரசுராமர் எம்மாத்திரம் என்று அவன் நினைத்தான். ஆனால் பரசுராமர் யார் என்பது அவனுக்கு தெரியாது. எனவே அவன் போரிட்ட பொழுது விடுத்த சரம் அத்தனையும் எங்கு வந்தது? பரசுராமனுக்கு முன்னால் வந்தது. கார்த்திவீரியன் படைத்த விபதமெல்லாம் விடுத்த சரம் எல்லாம் துணித்த பொழுது மதித்தவள் வானவன் நிகழ்த்த பரசுராமன் தன் மழுவாயதத்த நகர்த்தி நகர்த்தி நிறுத்தி கதலையின் வனத்தை கலைவனவோல் 1000 கரத்தையும் துணித்தான். ஒரு வாழைத்தோட்டத்திற்குள் செல்லுகின்றவர்கள் எப்படி யானையானது உள்ளே போனால் வாழை மரங்களை சாய்த்து விட்டு தாத்தாராக தொங்கி படுத்து கொண்டிருக்கின்ற அந்த கதலி வனம் வாழைப்பழங்களையும் காய்களையும் எப்படி முறியெடுத்து செல்லுமோ அதுபோல இவன் யார்? மதி தவள் நிகழ்த்தன பரசுராமன் தன் மழுவினான் கதலிதன் வனத்தை கலைபரவோல் வளர்ந்த 1000 கரத்தையும் துணித்தான். கார்த்திவீர்யாட்சனுடைய தலையை துண்டித்தது மட்டுமல்ல, 1000 கரங்களையும் துண்டித்து பூமியிலே வீழ்த்தினார். வீழ்த்திவிட்டு காமதேனுவை மீட்டுக் கொள்வார். அவன் வற்புறுத்தி படைபரிவாரங்களுடன் காமதேனுவை அழைத்துக் கொண்டு போய்விட்டார். ஜமதக்கினி முனிவனுக்கு வருத்தம். எனவே தந்தையின் வருத்தத்தை போக்குவதற்காக அவனுடன் போராடி அவனுடைய 1000 கரங்களையும் வீழ்த்தி அவனுடைய உயிரையும் மாய்த்து அந்த பசுவை கொண்டார். பசுவை கொண்டு வந்தேன் தந்தையை என்று தந்தையிடம் விட்டு பாதத்தை வணங்கிய பொழுது தந்தை சொன்னார், என்னதான் இருந்த போதிலும் கூட பசுவை கொண்டு போனவனை கொன்று நீ பசுவை மீட்டு வந்திருக்கிறது பாவம் தானே என்றார். அது ஒரு மாபெரும் மன்னன்.
மன்னனை கொன்று நீ பசுவை மீட்டு வந்திருக்கிறார், பெரும் பாவம் செய்து விட்டாய் மகனே என்றார். தந்தையை பசுவை மீட்பதற்காகத்தானே இதை செய்தேன் என்று சொன்னார். இருந்த போதிலும் நீ செய்த இந்த பாவத்திற்கு தீர்த்தாரம் செய்ய வேண்டும். ஓராண்டு நீ தீர்த்த யாத்திரை போக வேண்டும், ஓராண்டு நீ தவம் செய்ய வேண்டும், ஓராண்டு தீர்த்த யாத்திரை சென்று இந்த பாவத்தை போக்குவாயாக என்று சொன்னார். எனவே பரசுராமர் ஓராண்டு காலம் உலகத்திலே இருக்கின்ற அத்தனை புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடி எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வந்தார். இந்த கார்த்திவீர்யாட்சனுடைய பிள்ளைகள் தன் தந்தை இறந்து விட்டார் என்ற நிலையிலே இருந்த போது கூட வருத்தப்பட்டார்களே தவிர, தந்தையும் மறந்த நிலையிலே அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை இவர்கள் செய்யவே இல்லை. பரசுராமனும் தீர்த்த யாத்திரை போய்விட்டார். இந்த கார்த்திவீர்யாட்சனுடைய மகன்களும் யாரும் எந்த விதமான காரியங்களையும் செய்யவில்லை. இதை சுட்டி காட்டினார் அமைச்சர் மக்கள். தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும். அந்த பரசுராமனை கொல்லாது நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அந்த கார்த்திவீர்யாட்சனுடைய மகன்கள் பரசுராமன் மீது போர் தொடுத்தார்கள். அவரும் தீர்த்த யாத்திரை முடித்து வந்தார். முடித்து வந்தவுடனே மீண்டும் போர். கார்த்திவீர்யாட்சனுடைய நகருக்குள் நுழைந்து பரசுராமன் வந்த பொழுது அவனுடைய பிள்ளைகள் இவரை எதிர்த்து போரிட்டார்கள். கார்த்திவீர்யாட்சனையே கொன்ற பொழுது இவன் பிள்ளைகளை எம்மாத்திரம் பரசுராமனுக்கு. எனவே அவன் என்ன செய்தான் என்றால் இந்த பிள்ளைகளையும் கொன்றான். இது மட்டுமல்ல, அவன் சொன்னான், என்னுடைய தந்தை ஒரு முனிவன் தான், என்னுடைய தந்தை ஒரு காசிப முனிவரின் வழியிலே வந்தவன் தான், சத்தியவதிக்கு மகன் தான். ஆயினும் கூட அவருடைய வேதங்களை கற்றிருக்கின்ற பெருமைக்குரியவனாக இருக்கின்றவனை மதிக்காமல் ஒரு மன்னன் என்னுடைய அரண்மனையிலே இருக்கின்ற நிலையை பாருங்கள், உங்களுடைய ஆசிரமத்தில் இருக்கின்ற காமதேவி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அழைத்து கொண்டு போனான் அல்லவா, அதை விடக்கூடாது என்று சொல்லி போராடியவன் பரசுராமன். நீதிக்கு புறம்பட்டவன் அல்ல, நீதிக்கு கட்டுப்பட்டவன் பரசுராமன். எனவே போர் கொண்டது அவர்களையும் முடித்தார். இது என்ன என்றால் ஒரு சபதம் எடுத்தார். மன்னர் குலத்தையே அழிப்பேன். நான் முனிவனாக இருக்கலாம், என் தந்தை அந்தனாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் சத்திரிய குலம் வேரோடு அழிக்கப்பட வேண்டும், எத்தனை தலைமுறையானாலும் சரி என்று சொல்லி ஒரு சபதம் எடுத்தார். இவர் தீர்த்த யாத்திரை போயிருக்கின்ற பொழுது இவர்களுடைய மகன்கள் வந்து தந்தையாகி ஜமதக்கினி முனிவனோடு போரிட்டு வேதகனாக இருக்கக்கூடிய அவனிடத்தில் படையில்லாத ஒருவனுடைய வேதிகனாக இருக்கின்ற அவனுடைய சிரசை கொய்து விட்டார். கோபம் கொண்ட பரசுராமன் தான் மீண்டும் நகருக்குள் புகுந்து அவர்களோடு போராடினார். இந்த தந்தையின் தலையை கொண்டு வந்து உடம்போடு புகுத்தாமல் எரிமணங்கு செய்ய மாட்டேன் என்று ஒரு சபதம் பூண்டான். இது மட்டுமல்ல, அவன் சொன்னான், 21 கால அரசுகளை எட்டும் அழுவாளி வெவ்வரென சிலை வாங்கி, ஆழ்வார்கள் பேசுவார், 21 தலைமுறை மன்னர் குலத்தையே அழித்து விட்டவன் பரசுராமன். பரசுராமனுடைய மழு ஆயுதம் ஒன்றே ஒன்றுதான் அரசர் குலத்தையே 21 தலைமுறை வேறெடுத்தது. அதற்கு பின்னர் தான் புத்திமதி சொன்னார்கள், நின் தந்தைக்கும் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், அவர்களும் செய்யாமல் இருக்கின்றார்கள், இவையெல்லாம் பாவச் செயல்கள் என்று சொல்லி இந்த பரசுராமனுடைய தந்தையாகி ஜமதக்கினி முனிவருக்கு ஈமச்சடங்கு செய்வதற்கு காசி முனிவர் போன்ற பெருமக்கள் எல்லாம் வந்து அறிவுரை சொன்னார்கள். பரசுராமனுக்கு 21 கால் 21 தலைமுறை சத்திரிகளை அடியோடு வேறெடுப்பேன், அந்தணர்களை போற்றுவேன், சத்திரிகளை வேறெடுப்பேன் என்று சபதம் எடுத்தவர் பரசுராமன். எனவே அப்படிப்பட்ட பரசுராமன் சத்திரிகளை வேறெடுத்து தந்தைக்கு ஈமச்சடங்கு செய்து தாய் தன்னை கடலிலிருந்து தவறவிடாது காப்பாற்றியவன் பரசுராமன். பரசுராமனுடைய அவதாரத்திற்கு சிறப்பு என்ன என்றால், பரசுராமன் ஒரு அவதாரம் எடுத்தான், அதே அவதாரம் ராமாவதார காலத்திலும் அவன் அவதாரம் தொடர்ந்தது. அடுத்து வந்த கிருஷ்ணாவதார காலத்திலும் பரசுராமனுடைய அவதாரம். அதுதான் பரசுராமனுக்கு இருக்கின்ற மிகச் சிறப்பான தன்மை. அதாவது சத்திரிய குலத்தை வேரோடு அறுப்பேன் என்று சொன்னதனாலே தசரத சக்கரவர்த்திக்கும் பயம். தசரதனை போன்ற மன்னனே பயந்தார்கள். ராவணனையே தோற்கடித்தவன் கார்த்திவீர்யாட்சனன். அவனுடைய நிலையிலே இருந்து 21 கால அரசுகளை கற்பேன் என்று சொல்லியிருக்கின்ற மழுவாளி வெவ்வரினை சிலை வாங்கியவன் பரசுராமன். அப்படிப்பட்ட பரசுராமன் இப்பொழுது எங்கிருக்கின்றான்?
21 தலைமுறை என்கின்ற பொழுது தலைமுறை தசரத சக்கரவர்த்தி வரை வருகின்றது. தசரத சக்கரவர்த்திக்கு ராமன் அவதாரம் எடுத்திருக்கின்றான். இதுதான் தக்க தருணம். பரசுராமுடைய அவதாரம் முடிவும் ராமாவதாரத்தினுடைய தொடக்கமும் தான் சந்தி. 21வது தலைமுறையை வேறொருப்பேன் என்று தசரதனோடு போரிட வந்தவன். அப்படி தசரதனோடு போரிட வந்தவன் பயந்து கொண்டிருந்த பொழுதுதான் ராமன் தன்னுடைய விஸ்வாமித்திர பயணத்தில் தாடகை வதம் செய்து மிதிலைக்கு சென்று சீதாதேவியை மனம் புணர்ந்து அயோத்திக்கு வருகின்ற பொழுது தசரதன் மகிழ்ச்சியோடு வருகின்றான். அப்படி தசரதன் மகிழ்ச்சியோடு வருகின்ற பொழுது எதிர்ப்படுகின்றான் பரசுராமன். பயந்து நடுங்கினான் தசரதன். தந்தையை பார்த்தான். தந்தையை ஏன் இப்படி நடுங்குகின்றீர்? இதோ பரசுராமன் வந்து விட்டான் என்று சொன்னார் தசரதன். அப்படியானால் பரசுராமர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர வேண்டும். இவன் 21 தலைமுறையாக சத்திரிகளை வேறெடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றான் ராகவா. ஆகையினாலே இவனை கண்டு நான் பயப்படுகின்றேன் என்று சொன்னார். அப்படியா? தந்தையின் நடுக்கத்தை போக்குவதற்காக தேரை விட்டு இறங்கினான் ராமன். இறங்கிய ராமனை பார்த்து பரசுராமர் உற்று பார்த்தார். ராமனும் பார்த்தார். நீ தசரதன் மகனா என்று கேட்டார். சத்திரியனுடைய மகன் நீ. நான் 21 தலைமுறைக்கு சத்திரிகளை வேறொருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். நின் தந்தை தப்பித்திருக்கின்றான் என்று நினைக்காதே. இன்றைக்கு நான் அழிப்பேன் என்று சொன்னான். இப்பொழுது எங்கே வந்தாய்? நான் மழுவை விடுத்து ஒரு தவையிடத்திலே இருந்து தவத்தை செய்து கொண்டிருந்தேன். தந்தைக்கு செய்கின்ற காரியங்களை எல்லாம் முடித்து நான் தவநிலைகளே நின்று தவம் செய்துகின்ற பொழுது எனக்கு என்ன கேட்டது தெரியுமா? மிதிலையில் இருக்கின்ற சிவதனுசு யாருடையது தெரியுமா? காசிய முனிவர் என் தந்தையாகி ஜமதக்கினி முனிவருக்கு கொடுத்தது. ஜமதக்கினி முனிவர் மிதிலை மன்னனாகி இருக்கின்ற ஜனகனுடைய தவத்தை மெச்சு அவருக்கு கொடுத்தது சிவதனுசு. அந்த சிவதனுசைத்தான் நீ வளைத்திருக்கின்றாய். சிவதனுசை வளைத்து நீ சீதையை மனம் புரிந்திருக்கின்றாய். ஆமாம், சிவதனுசை வளைத்தவருக்கு சீதை என்று சொன்னார் ஜனக மன்னன். எனவே நான் என்னுடைய வீரத்தை காட்டி சிவதனுசை வளைத்து சீதையை மனம் புணர்ந்தேன் என்று சொன்னார். இவனும் சத்திரிய குலத்தான் தானே. ஆகையினாலே இவன் சொன்னான், சிறை வளர்த்து நீ இடியோசை எழுப்பிய செவி உற நான் சீறி வந்தனன். நீ மிதிலையில் சிறைதனுசை ஒடித்தாய் அல்லவா? அந்த ஓசை கேட்டு பாம்பாக சீறி வந்திருக்கிறேன். நீ வல்லவனானால், நீ ஒரு சத்திரியனானால், சிறப்புக்குரியவனானால் வாங்குகவில்லை வளைப்பவை என்பான். சிவதனுசை கொடுத்தது ஒரு சிறப்பல்ல. இதோ என் கைவில் இருக்கின்றது. மழுவை விடுத்து நான் கைவில்லை வைத்திருக்கேன். இது யாருடைய வில் தெரியுமா? விஷ்ணுவின் வில். பரசுராமன் சொல்லுகின்றார், வந்திருப்பவன் ராமன் விஷ்ணுதான் என்பதை உணரானா இல்லை உணர்ந்து பேசுகின்றானா என்றால் அவன் உன்னுடைய வீரம் இருக்குமானால் சிவதனுசை ஒடித்து சீதையை மனம் புரிந்தது ஒரு வீரம் அல்ல. என்னுடைய கையிலே இருக்கின்ற வில்லை வளைத்து உன்னுடைய வீரத்தை காட்டுகின்றார் பரசுராமர். அந்த விஷ்ணுவின் வில்லை வாங்கினார். வாங்கிய வில்லை வளைத்து நானிலே அம்பு பூட்டுகின்றான் ராமன். கேட்கின்றான், நீ சாதாரணமானவன் அல்ல. யாரையெல்லாம் நீ பொங்குவித்தாய்? பொன்றுவித்தாய் மன்னர் குலத்தை எல்லாம் பொன்றுவித்தாய் என்றாலும் மேதான வித்தகன் வேத வித்தாய மைந்தன் நீ ஆதலால் நின்னை கொல்லுதல் மரபன்று. நீ சாதாரணமானவன் அல்ல. பொன்றுவித்தனை மன்னர் குலத்தை எல்லாம் 21 தலைமுறைக்கு நான் மன்னர் குலத்தை அழிப்பேன் என்று சொன்னது சரி. ஆனால் இந்த வில்லை என் கையிலே கொடுத்து வளைத்துப்பார் என்று சொன்னாயே, நான் உன்னை கொல்லலாம், ஆனால் செய்ய மாட்டேன். ஏனென்றால் மேலான வித்தகன் வேதவத்தகன் மைந்தன் நீ, ஜமதக்கினி முனிவருடைய மகன் நீ. ஆகியனால் உன்னை நான் கொல்ல மாட்டேன். மரபல்ல. ஆயினும் என்னுடைய நானிலே பூட்டப்பட்டிருக்கின்ற இந்த அம்பு பிழைபடக்கூடாது. இடர் பிழையின்றி எய்த அம்பு எங்கு நகரும் என்பான். நானிலே அம்பை ஏற்றி விட்டேன். நீ வில்லை வளைக்க சொன்னாய், வைத்து விட்டேன்.
இந்த நேரத்திலே சொல்லுகின்றாய், என்னை கொல் என்று நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஏனென்று கேட்டால், உன்னுடைய தந்தை வித்தகன், உன்னுடைய தந்தை வேதிகன், உன்னுடைய தந்தை அந்தன், சிறப்புக்குரிய மேலான வித்தைகள் படித்தவன். ஆகையினாலே உன்னை நான் கொல்ல மாட்டேன். ஆனாலும் என்னுடைய நாளிலே பூர்த்தி இந்த அம்பானது பிழைபடக்கூடாது. இதை எய்துவதற்கு ஒரு இலக்கு சொல், நீயே வழி சொல் என்று சொன்னான் ராமன். உடனே பரசுராமன் சொன்னான், எய்த அம்பு பிழைபடாதிருக்க. தெரிந்து கொண்டான், வந்தவன் யார் என்பது தெரிந்து கொண்டான். ஆகையினாலே எய்த அம்பு பிழைபடாதிருக்க யான் செய்தவம் யாவையும் வாரி வழங்குவேன். என்னுடைய இந்த தவத்தை எல்லாம் நின்னுடைய அம்பு எடுத்துக்கொள்ளட்டும், சிதைக்கவே. நான் இதுகாரம் ஒரு இடத்திலே நின்று கொண்டு தவம் செய்தேன் என்று சொன்னேன் அல்லவா, அந்த தவம் யாவும் சிதைக்கவே. வைத்த அம்பு பிழைபட வேண்டாம், சிதைக்கட்டும் என்று சொன்னார். இந்த அம்பு எங்கு போய் விடுகின்றதோ அதனுடைய தவநெறி இடமாக இருக்கட்டும் என்று சொன்னான். அதைத்தான் இன்றைக்கும் கேரள பூமியை பரசுராம கஷேத்திரம் என்று சொல்லுவார்கள். ராமன் விட்ட அம்பானது மிதிலியிலே இருந்து வருகின்ற பொழுது ஏற்பட்ட நிலையிலே அவன் விடுத்த அம்பானது கேரள கஷேத்திரத்திலே விழுந்ததுனாலே இன்றைக்கும் கேரள பகுதி தான் பரசுராம கஷேத்திரம் என்று வழங்கப்படும். இந்த பரசுராமன் தான் தன்னுடைய முற்பிறவியில் இருந்த நிலை மட்டுமல்ல, அவன் எடுத்த சபதத்தின்படி மன்னர்களுக்கு நான் கற்றுத்தர மாட்டேன், சத்திரியர்களுக்கு கற்றுத்தர மாட்டேன், அந்தனருக்கே என்னுடைய கல்வி திறம், தனுசாஸ்திரம், மனு சாஸ்திரம், அத்தனை அஸ்திர வித்தைகளையும் கற்றுக் கொடுப்பேன் என்று கங்கணம் கட்டியவன். அதை உணர்ந்து கொண்டவன் தான் கர்ணன். ஆகையினாலே அவன் சத்திரிய குலத்தில் பிறந்தது அவனுக்கே தெரியாது. தேரோட்டி மகனானுடைய வளர்ப்பு மகனாக இருக்கின்றதாலே ஒரு சூத்திரன் பிறந்தது சத்திரிய நிலம், வளர்ப்பு சூத்திரன். ஆகையினாலே அவன் பரசுராமரிடத்தில் இருக்கிற அத்தனை வித்தைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கத்தினார், ஆர்வத்தினார், ஆசையினார் அவன் ஒரு பொய் சொன்னான். பரசுராமனை வணங்கி நின்று நான் அந்தணன் என்று பொய் சொல்லி அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொண்டவன் கர்ணன். ஆகையினாலே கர்ணன் அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாளில் பரசுராமர் உறங்குகின்ற பொழுது மடி மீது வைத்து தான் அவருடைய தலையை விதி விளையாட ஆரம்பித்தது. வண்டு ஒன்று அடித்தொடையில் துளைத்து குருதி மேலெழுந்து வர பரசுராமனுடைய புஜங்கள் நனைந்து விட்டது. அந்த நனைவுந்த பொழுது அந்த ஈரத்தை கண்டு ஒரு வெப்பத்தை கண்டு பரசுராமர் கண் விழித்த பொழுது அவன் தலையெடுக்காமல் அந்த பரசுராமனுடைய உறக்கம் களையக்கூடாது என்பதற்காக தொடையை நகர்த்தாமல் வைத்திருந்தான் கர்ணன். ஆனால் விழித்துக் கொண்ட பரசுராமர் கேட்ட முதல் கேள்வி, நீ ஒரு அந்தணனா, உண்மையை சொல் என்று சொன்னார். எழுந்து நின்ற கர்ணன் தலை குனிந்து நின்றான். அந்தணன் என்று பொய் சொல்லி கற்றவன். ஆகையினாலே பரசுராமர் அத்தனை வித்தைகளையும் கற்றுக் கொடுத்திருந்தார் கர்ணனுக்கு. எந்த வித்தையும் மறைக்கவே இல்லை. ஆனாலும் கடைசியில் சொன்னான் பரசுராமன். என்ன சொன்னார் தெரியுமா? அந்தணன் என்று ஓர் அருமறை மொழிந்து மறையவன் தன்னை மறைத்து நின்று என்னிடை வந்து பூல் தரித்து வேதங்கள் பயின்றவன் அந்தணன் போல் நின்று அயர் வரும் அத்திரங்கள் அத்தனையும் கற்றணி தக்க தருணத்தில் மறந்திடுதி என்றான். ஒரே வார்த்தை சொன்னான், எல்லாவற்றையும் உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன். அந்தணன் என்று பொய் சொல்லி ஒரு குருவிடத்திலே சீடனாகி நீ பொய் சொன்ன காரணத்தினால் நீ கற்ற கலையெல்லாம், நீ கற்ற வித்தையெல்லாம் உனக்கு தக்க சமயத்தில் பயன்படாது போகட்டும் என்று சாபம் கொடுத்தான் பரசுராமன். ஆகையினாலே பரசுராம அவதாரம் ராமாவதாரத்தில் ராமனோடு இணைந்து ராமனுக்கு விஷ்ணுவின் வில்லை கொடுத்து பரசுராமராக்க கிருஷ்ணாவதார காலத்திலும் வந்து கர்ணனுக்கு சாபம் கொடுத்த பெருமைக்குரியவன் பரசுராமன். அப்படிப்பட்ட பரசுராம அவதாரத்தை பற்றி உங்களுடைய உரையாற்றிய நேரம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அடுத்திருக்கக்கூடிய அவதாரமாக்கிய 7வது அவதாரமாகிய ராமாவதாரத்தை பின்னர் காணலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.